சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். யோசுவாவின் நாட்களில் எபூசியரை ஜெருசலேமிலிருந்து விரட்டி அடிக்க தேவனுடைய ஜனங்கள் தவறிவிட்டார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கானான் தேசம் முழுவதையும் சொந்தமாக கொடுத்தபோது அவளுடைய அருவருப்பான புறஜாதியான பழக்க வழக்கங்களின் நிமித்தம் 7 ஜாதிகளையும் துரத்தும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் இஸ்ரவேலர்கள் எபூசியர்களை நகரத்தின் பலமான இடத்தில் தங்க அனுமதித்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு தாவீது ஜெருசலேமில் ராஜாவான போது அவர்கள் அவனை கேலி செய்ய தொடங்கினார்கள். மேலும் தன்னம்பிக்கையோடு கூட இருந்தார்கள். தாவீது ராஜாவும் அவனுடைய ஆட்களும் அவர்களுக்கு எதிராக புறப்பட்ட போது இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் எபூசியர்களை வெளியேற்ற வேண்டும். இதனால் அவர் தாவீதையும் அவனுடைய ஆட்களையும் வெற்றியடைய செய்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து 10வது வசனம் வரை. அவன் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களுக்கும் சியோனில் உண்மையான ராஜாவாக ஆனபோது எபூசியர்கள் இருக்கக்கூடாது என்று தேவன் அவனுக்கு காட்டினார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் பரலோக ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முழுமையாக அடிபணிய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம் இருதயங்களிலும் நம் குடும்பத்திலும் சபையிலும் சிங்காசனத்தில் அமர்த்தும் போது அவருடைய சபைக்கான தேவனுடைய திட்டத்தை நாம் காணத் தொடங்குவோம். இப்போதும் எபூசியர்களுக்கு தேவனுடைய வீட்டில் எந்த பங்கும் இல்லை. ஏனெனில் இந்த நாட்களில் மறுபடியும் பிறக்காத நபர்களுக்கு தேவனுடைய வீட்டில் இடமோ அல்லது பங்கோ இல்லை. இன்று தேவனுடைய வேளையில் எபூசியர்களைப் போல பலர் காணப்படுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றாலும் அவர்கள் தங்கள் பணம், பதவிகள் மற்றும் பிற உலக தகுதிகள் மூலம் அவர்களின் செல்வாக்கின் காரணமாகவும் சபையில் முக்கியமான பதவிகளை வகிக்கவும் குழுக்களில் உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபடியும் பிறக்காத மற்றவர்கள் போதகர்களாக மற்றும் டீக்கன்களாக பதவி வகிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் உண்மையிலேயே தேவனுடைய வீட்டில் எந்த பங்கையும் கொண்டிருக்க முடியாது அல்லது தேவனுடைய வேலையில் எந்த பங்கையும் அவர்கள் பெற முடியாது. அவர்கள் உண்மையான போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் தேவனுடைய மந்தையை வழிநடத்தவும் பராமரிக்கவும் முடியாது. மேலும் எபூசியர்களைப் போல அவர்கள் வெளியே வைக்கப்பட வேண்டும். சில எபூசியர்கள் கூட இருப்பது தேவனுடைய வேலையை தடுக்கிறது. தாவீது ஜெருசலேமுக்கு வந்தபோது பலரை துரத்தி இருந்தாலும் சிலரை அங்கேயே விட்டு சென்றான். ஒருவேளை அவர்கள் நல்லவர்கள் மற்றும் நல்ல மனிதர்கள் என்பதால் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்திருப்பான். ஆனால் அவர்கள் அனைவரையும் வெளியேற்றும் வரை தேவன் தாவீதை தண்டிக்க வேண்டியதாயிருந்தது.